ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு போயிட்டுருக்கோம். ஏற்காடில் என்னடான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சும்மா அடிக்க ஏன்னா நமக்கு ஏற்காடு வந்து இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தான், வீட்டிலேருந்து 30-35 கிலோமீட்டர் தான் வரும். அதனால் அடிக்கடிக்க போயிட்டே இருப்போமா. ஏற்காடுலாம் கணக்கே இல்லாமல் போயிருக்கோம். இத்தனை தரம்லாம் சொல்ல முடியாது, கணக்கே இருக்காது. ஏன்னா இங்கே நமக்கு ரொம்ப பக்கம், அதாவது சேலத்தில் இருந்து ரொம்ப பக்கம் இல்லை, அதனால் கணக்கே இல்லாமல் போயிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ திடீர்னு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது, சேவா ஏற்காடு போகலாம், போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெண்டு எங்கள் பாட்டி வீடு அங்கே இருக்குது, காடு இருக்குது, அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வரலான்னு ஒரு பிளானு. இப்போ எந்த வழியில் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு அதாவது அந்த 30 கிலோமீட்டர் அந்த வழியில் போக போகிறதில்ல. அதாவது அஸ்தம்பட்டி போயிட்டு அங்கேருந்து அதில் போகிறதில்ல. இப்போ எப்படி போகிறேன்னா, பின்வெளின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து குப்பனூர் தெரிஞ்சிருக்கும். இங்கே எப்படி சொல்கிறதுன்னா, இங்கேருந்து சீலநாயக்கன்பட்டியில் போய் நம்ம குப்பனூர் போயிட்டு குப்பனூர்லேருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம மேலே போகணும் ஏற்காட்டுக்கு. ஏன்னா அதில் போனோம்னா ஒரு 50 கிலோமீட்டர் பக்கம் வரும். இப்படி போனால் 30 கிலோமீட்டர் தான், 30-35 தான் வரும். அப்படி போனோம்னா ஒரு 50-52 ஒரு 20-22 கிலோமீட்டர் சேர்ந்து வரும். நாங்கள் அடிக்கடிக்க போகிறதுனால மாற்றி 2 வழியிலையுமே போவோம். இந்த வழியிலையும் போவோம், இப்போ நம்ம போகிற வழியிலையும் போவோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ பாருங்கள், நல்லாயிருக்கும். நாங்கள் ஏற்காடு வந்து அடிக்க போகிறதுனால விளாக் எடுக்கலாம் தான் பார்க்குறேன். இப்போ தான் திருப்பி எடுக்கிறோம். விடுங்க, எடுத்துடலாம். இந்த வழியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வழியில் வந்து அவ்வளோக்கு கூட்டம்லாம் இருக்காது. எதுக்கோசரம் மெயினாக இந்த வழியில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ரோட்டில் கூட்டம் இருக்காது. நம்ம மட்டும் லோன்லேயே போகலாம், அதாவது தனியாக போகலாம் நம்ம மட்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் போலீஸ் அவ்வளோக்கு இருக்க மாட்டாங்க. நம்ம போலீஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்டும் கூட வரானுங்க, அதனால் அவனுங்களை கொஞ்சம் பார்க்க வேண்டியதுனால ஒன்று அந்த ரோடு பெஸ்ட்டாக இருக்குது. இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு இதில் கிலோமீட்டர் அதிகமாக வருது, கொஞ்சம் டைமிங் எடுக்கும்ல. இப்படி போய் அங்கே போய் போகிறதுனால கொஞ்சம் டைமிங் எடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு நம்ம நல்லா இந்த ரோடு இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் 2 பேருக்கு தெரியாதவங்களுக்கோசரம் இந்த ரோட்டில் போய் இது ஒரு vlog போடலாம். இந்த ரோடு நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய தடவை போயிருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதனால இந்த ரோடு வந்து நல்லாயிருக்கும். போகலாம், அங்கே போயிட்டு சொல்கிறேன். அவ்வளோ இங்கே குப்பனூர் வந்தாச்சு. குப்பனூர்லேருந்து அப்படியே ஒரு லெஃப்ட்டு. உங்கள் சித்தப்பா இங்கே இருக்காரா? இதில் உழைஞ்சாதான் ஏற்காட்டுக்கு போக முடியும். இங்கே நிற்போம், பின்னாடி தான் வந்துட்டுருக்கானுங்க. வரட்டும். குப்பனூர்லேருந்து கொஞ்சம் அந்த போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதிலேருந்து வந்தீங்கன்னா இப்படி லெஃப்ட்டு முன்னாடி இந்த லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஒரே ரோடு ஏற்காடு மேலே. ஓகேங்களா? அவ்வளோதான், வந்துட்டானுங்க. அவ்வளோமா, அவ்வளோதான், அவனுங்களும் வந்துட்டானுங்க. அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வேறு என்னன்னு தெரியல, இன்றைக்கி க்ரௌடு இருக்க மாட்டாங்குது. இந்த ரோட்டில் வந்து யார் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். இன்றைக்கி எல்லாம் செம கூட்டமாக இருக்க மாட்டாங்க. இப்போயே நாங்கள் அங்கே நின்ன நேரத்துலேயே ஒரு 10-20 கார் பக்கம் போயிருக்கோம். கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல. இவ்வளோ நேரம் நின்னதுக்கு இந்த ஹூடி வேறு போட்டிருக்கேன். ஹூடி போட்டதுனால எனக்கு வந்து ஃபுல்லெல்லாம் வேர்த்து வேறு போச்சு. இப்போ போதான் அப்படி ஜில்லுன்னு இருக்குது. கிளைமேட் ஜில்லுன்னு இல்லைங்க, போகிற காற்றுக்கு வந்து எனக்கு ஜில்லுன்னு இருக்குது. நிறைய கார் வேறு போகுது. நீ கூட்டம் இருக்கு இல்லையான்னு தெரியல. போக நல்ல பிளேஸ்லாம் இருக்கும். இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சைடே கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். அந்த சைடை விட இந்த சைடு கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். அப்படியே வர நல்லா இருக்கு. ஏன்னா இந்த ரோட்ல இப்போ கொஞ்சம் காலியாக தான் இருக்கு. எதுவும் வண்டி பெருசாக இல்லை, வண்டி ஓட்டுறதுக்கே சூப்பராக இருக்கு. இங்கேருந்து வியூ தெரியுதான்னு தெரியல, நல்லா இருக்கு. இப்போதான் நான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் போக நல்லா இருக்கும். கொஞ்சம் வண்டி வேகமாக ஓட்டி பார்க்கலாம். இந்த ரோட்டில் முடிஞ்ச அளவு கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டுங்க. வேகமாக ஓட்டுறேன்னா நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக தான் ஓட்டுறேன். ஏன்னா இந்த ரோட்டில் என்னென்ன டேர்னிங்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியும், எது பெரிய டேர்னிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவு வண்டியை வந்து சேஃபாக இதில் ஹில்ஸில் ஹேண்டில் பண்ணுங்கள். எனக்கு வேறு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. வண்டி ஹில்ஸ் எல்லாம் எப்படி சொல்கிறதுனா, ஒரு 3rd கியர்லேயே அசால்ட்டாக ஏற தெரியுங்க. 4th கியரில் இருக்கணும். சடனாக இது பண்ணி நான் 4th கியர்லேருந்து 3rd கியர் போனேன்னா எனக்கு அப்படியே ஏற்றலாம். எந்த இது திணற மாதிரியே எதுவும் இல்லை, தெரியுங்களா? வியூ சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த சைடுன்னு இல்லை, எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலுமே வியூ சூப்பராக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கே நல்லாயிருக்கும். நான் வந்து நல்லா வண்டி ஃபீல் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏற்காட்டுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வருது. இங்கே இதில் போட்டிருக்கு கல்லில். தலைவர் பரவாயில்ல, ஹார்ன் அடிக்கிறார் பேர், நிறுத்தி போக சொல்கிறாருல. ஆஹா, சூப்பராக இருக்குல்ல. ரோடு நல்லா இருக்குங்க. இப்போ தான் அந்த ஏற்காடு டவுனுக்கு வந்தோம். அதாவது ஏற்காடு டவுன்னா அங்கேருந்து என்ன ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வரும். இது கொஞ்சம் அந்த ஊருக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் டவுன். அந்த ஊர் பேர் வேறு மறந்து போச்சு. ஏன்னா கீர்லேயே மேக்ஸிமம் இதெல்லாம் போனால் போங்க. அங்கே பாருங்க 4th கியரில் இருக்குது. நான் பிரேக்லிங்லாம் எதுவும் பண்ணல, அப்படியே வண்டி இன்ஜின் பிரேக்கிங்லேயே போகுது. அப்படியே வர கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்க. இதை போய் சொல்ல தேவையில்லை. ஹில்ஸ் ஓட்டுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் ஹில்ஸ் ஓட்டவே மாட்டாங்க. நான் இப்படி ஓட்டுவேன். எனக்கு வந்து இது வந்து ஃபேராக இருக்குது, நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு.
பார்த்தீங்களா, வண்டி வேகமாக போனாலும் இன்ஜின் பிரேக்கிங் இருக்கும். ஏன்னா கீரை வந்து டவுன் பண்ணி போகிறப்ப அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்ஜின் பிரேக்கிங்கில் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இங்கே நம்ம ரெகுலராக ஃபோட்டோஸ் எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நல்லா இருக்குங்க. அந்த பூலாம் இது என்ன பூன்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கிணறு சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு வீடு பக்கத்தில் ஒரு கிணறு சூப்பராக இருக்குது. யாரும் இல்லாமல் சைலண்ட்டாக இந்த இடத்த பார்த்தீங்களா. அப்படியே முன்னாடி அப்படியே வண்டி பாட்டு போயிட்டுருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் சைடாக போகுது கொஞ்சம், ஏன்னா டபுள்ஸ் போகிறோம்ல அதனால் ஒரு பக்கமாக போகுது. மற்றபடி வண்டி பார்த்தீங்களா. வேறப்பா ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல கட் பண்ணியிருப்போம். திருப்பி இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து திருப்பி இங்கே ஃபோட்டோ எடுக்கிறோம். அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து திருப்பி இங்கே ஃபோட்டோ எடுக்கிறோம். இங்கே எதுக்கு நிறுத்துறானுங்கன்னு தெரியலையா. இங்கே என்னடா இங்கே நல்லா இருக்குமா. எத்தனை ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கோம் நாங்களும். போதும்னு எவனுமே வாயிலேருந்து வரவே மாட்டேங்குது. நாங்கள் வரப்போலாம் இந்த கிளைமேட்டு நமக்குன்னே இப்படி பண்ணுதா என்னன்னு தெரில. கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா பனிமூட்டமாவோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ நார்மலாக தான் இருக்குது. என்ன கொஞ்சம் வெயில் அடிக்காமல் இருக்குது, அது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. கீழே வர வர கொஞ்சம் அப்படியே சில்னஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி சில்னஸாக தான் இருக்குது. ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் போகணும். இன்னும் போனால் தான் தெரியும். ஏன்னா கிளைமேட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த சைடு வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல. ஹில் ஸ்டேஷன் எப்போ வந்தாலும் பயங்கரமாக இருக்கும். இந்த இடம் நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. ஏன்னா இது ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால நல்லாவே தெரியுது. வாங்க போகலாம். வாடா. அவ்வளோதாங்க. அப்படியே இங்கே ஸ்கை பார்க்கிட்ட வந்தாச்சு. நாங்களும் ஒரு தடவை இந்த ஸ்கை பார்க்கெலாம் போகணும்னு நினைப்போம், ஆனால் அது போகவே முடியாது. ஏன்னா நம்ம வந்ததே சுற்றுறதுக்கு வரோம். அங்கே போய்ட்டு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கெலாம் நம்ம பசங்க செட் ஆக மாட்டானுங்க. இப்போ நம்ம வேறு ஃபேமிலியோடு வந்தோம்னா கூட அங்கே அட்வென்ச்சராக போயிட்டு, அட்வென்ச்சர் மீன்ஸ் அங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது, அதை போய்ட்டு இது பண்ணோம். அதனால தான் நாங்கள் இங்கே நிறையா நாள் நிறைய இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். அதனால் ஐயோ நாயை இப்போ தான் அடித்து போட்டிருக்கானுங்க, துடிக்குது பாவம். யாருன்னு தெரில. பாத்தியாங்க நாயை, ஒரு நாயை இப்போ தான் அடிச்சிருக்கானுங்களாட்டங்குது. இப்போ ரத்தம் அவ்வளோ இதாக இருக்கு. போய் எடுத்து ஓரம் போட்டு வந்துடலாமா. அப்படியே பார்த்துட்டு நாங்கள் ஸ்பீட் டவுன் பண்ணோம், வந்துகிட்டே இருந்தோம். மனசே கேட்கல. நாய் இப்போ தான் அடிச்சிருப்பாங்களாட்டங்குது. வண்டியில் அடித்தா காரில் அடித்தா என்னன்னு தெரில. நிறையா பிளட்டு. அதனால தான் சரின்ட்டு போய் அந்த நாய் ஓரமாக தான் கிடந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஓரம் எடுத்து போட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க சரி, இதுக்கு தான் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வரணுங்கிறது. உயிர் இருக்குடா, பாவண்டா. கார்லேயே இவ்வளோ ரத்தம் பாருங்க. இப்போ வரும்போது தான் அடிச்சிருப்பானுங்களாட்டாங்கதுரா. இங்கே பள்ளமாக இருக்குல்ல, வரும்போது தெரிஞ்சிருக்காது. அதனால உயிர் இருக்கு. ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டல் கூட இல்லையே. தண்ணி எதோ கொடுத்தா எதாகுமா. ஓப்பா ஆமாம், சொன்ன மாதிரி நம்ம நிற்கிறதுனால என்ன நினச்சிப்பானுங்க, நம்ம தான் அடிச்ச மாட்டாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் என்ன கதை. இது கொஞ்சம் மேடாக இருக்குல்ல, வரப்போ இப்போ தான் அடிச்சிருப்பானுங்களாட்ட. இது வாயில் தான் அடிபட்டுருக்கு கரெக்டாக. ஐயோ துடிக்குது வேற. முடியல, என்னால் கண்ணால் பார்க்க முடியல. கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வாங்குறது இதனால தான். இப்போ நாய்க்கு அடிபட்டுருச்சு, நாய் அவ்வளோதான். ஏன்னா இங்கே ஹாஸ்பிட்டலில் எங்கே இருக்குன்னு என்னன்னு தெரில. இல்லைன்னா கொண்டு போய் கூட எடுத்துருப்போம். ஆனால் ரொம்ப இதாகிடுச்சு, கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதனால தான் சரி ஓரனாச்சும் எடுத்து போட்டுருவோம். வண்டி அது மேலே ஏறின்னா ரொம்ப எனக்கு பார்த்ததே ஒரு மனசு ஒரு மாதிரி இருக்குது. நாய் இப்படி பார்த்து கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க. நாய்க்கு அடிப்படும், உங்களுக்கும் அடிப்படும். இப்போ யார் என்ன பண்ணாங்கன்னு தெரில. காரில் அடிப்பட்டதா இல்லை ஏதாவது பைக்கில் அடிப்பட்டுச்சா என்னன்னு தெரில. இல்லைங்க, நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே வந்து லேக்கில் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி டிராஃபிக்காகவே இருக்கே. அத்தனை நாளில் பரவாயில்ல, இன்றைக்குமா சரி நிறைய பேர் போட்டிங்க. நம்மளாம் இந்த எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. நம்ம அடிக்கிறதுனால இந்த போட்டிங் கீட்டிங் எதுவுமே கிடையாது. இந்த பார்க்குக்கு போகிறது எதுவுமே கிடையாது. இவனுங்க வேறு முன்னாடி சர்ச்சுக்கு போகிறேன்ட்டு முன்னாடி போயிட்டுருக்கானுங்களாம். முன்ன வந்தப்போலாம் இந்த செடியெல்லாம் ஒரு பூ கூட இல்லைங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது. அதுவும் சூப்பராக இருக்குல்ல பார்க்கும் போது.
ஊட்டி சாக்லேட் ஃபேக்ட்ரி கிட்ட வந்தாச்சு. ஊட்டி ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் போகிறோம். எப்போ போகிறோம்லாம் சொல்ல முடியாது, நம்ம சொன்னால் நடக்க மாட்டேங்குது. போகிறப்ப பார்க்கலாம். ஊட்டி எனக்கு கண்டிப்பாக போவோம். ஏன்னா ஊட்டி ஏன் போகிறோங்கன்னா ஊட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அந்த ஊட்டி மசனக்குடி ரோடு இருக்குது பார்த்தீங்களா, வேற மாதிரி வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நேரில் போய் பார்த்துருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. அங்கே சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே லேக்கு கிட்ட வந்து ரவுண்டானத்துக்கிட்ட வந்து சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு, சாப்பாடு என்ன பரோட்டா தான் வாங்கினோம். எல்லாருக்கும் பரோட்டா வாங்கிட்டு இப்போ நண்பனோட காட்டுக்கு போயிட்டுருக்கோம். நண்பனோட ஜஸ்ட் மிஸ்ஸு கரெக்டாக நம்மளும் வேகமாக வந்தால் அந்த இடத்துல இதாகிடுச்சு. இப்போ நான் காட்டுக்கு போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஒரு வேளையா அங்கே லேக்குக்கிட்ட இருந்து அப்படியே கிளம்பி நாங்கள் பாட்டுக்கு வந்தோம். ஒரு 10-15 கிலோமீட்டர் வந்துட்டோம். இவன் என்ன ஊர்னு சொல்லல, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அவ்வளோதான். இதுதான் காடுன்னா இதாடா காடு. சரிடா, வண்டி எங்கே நிறுத்தாரு? அவ்வளோதான். ஒரு வேளையா எங்கள் காட்டுக்கு வந்து இப்போ உள்ள காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். எல்லாம் பாருங்க செம்மையாக இருக்குல்ல. போயிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம்டா போகணும்? நான் உள்ளே போகணுமா? ஓ நல்லா இருக்குமா இல்லையா? ஏண்டா அங்க இருந்து 2 கிலோமீட்டர்ன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் பக்கம் கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ காட்டுக்குள்ள வந்து மூச்சு வாங்க நடக்க வச்சிருக்கேன். இதுல வேற சொன்ன மாதிரி உங்க தாத்தா அங்க இருந்தே 7 கிலோமீட்டருங்கிறாரு. நீ வழி மாத்தி எங்களை கூப்பிட்டு வந்தியா என்னன்னு தெரியல. இருக்கிறதுல கீழே தாழ்வான பகுதிக்கு வந்துட்டோம். போவோம். காட்டுக்கு கூட்டுறேன்னு எவ்வளோ உள்ள கூட்டு வந்துட்டான் தெரியுமா? இங்கேருந்து இங்கே வரத்துக்கே இவ்வளோ நேரம் ஆகி போச்சு. இப்போ தான் சாப்பிட வந்து உட்காந்துருக்கோம். அதுவும் எவ்வளோ காட்டுக்குள்ளே கூட்டு வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி உட்கார வச்சுருக்கோம். சைலண்ட்டாக இருக்குது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே இடத்துக்கு இந்தானே அப்படியே மாங்காய் தோப்பு எல்லாமே இவங்களுக்கு தான். இங்கே பாருங்கள். சரி கொஞ்சம் மாங்காய் இருந்தால் பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஏற்காட்டுக்கு வந்து மாங்காய் பிக்கிறதுக்கு போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. இது ஃபஸ்ட் டைம் இந்த காட்டுக்கு வரது. இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துருக்கும், காட்டுக்கெலாம் வந்ததில்லை. ஐயோ நல்லா இருக்கு. இல்லைங்க ஏதாவது மாங்காய் பிச்சுட்டு போகலாம். அவ்வளோதான். இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அவங்க வேறு சாப்பிட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் சாப்பிட்றோமா என்னன்னு தெரில. சாப்பிட்டு இல்லைன்னா போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதாங்க. இப்போ எங்கள் பாட்டி வீட்டில் போய் சாப்பிட வச்சிட்டாங்க எல்லோரும் கம்பல் பண்ணி. சரி இப்போ தானே சாப்பிட்டேன்னு சொல்லி ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு திருப்பி இங்கேருந்து கிளம்பியாச்சு. இது நாகூர் வந்து கொளவூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அதாவது ஏற்காட்டில் வந்து ஏரியா வயசில் சொல்கிறேன். நாகூர்லேருந்து கொளவூருங்கிற ஒரு ஊர். ஏற்காடு லேக் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு 13-14 கிலோமீட்டர் வந்துருச்சு. அதனால நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரோடு சரியில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு தெரியும். இங்கே ஒரு 5-6 கிலோமீட்டர் ரோடு இப்படி தான் இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் வரத்துக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ போகும்போது அதே மாதிரி தான் இருக்குது. போவோம். ஏன்னா நாங்கள் வரும்போது வந்து ஃபுல் டவுனு சரிங்களா. ஏன்னா இப்போ கணக்கு பார்த்தா மலையை விட்டு கீழே இறங்குற மாதிரி. திருப்பி இப்போ மலை ஏறி திருப்பி வந்து லேக்லேருந்து கீழே இறங்கணும். இவ்வளோ தூரம் இருக்குது. பார்ப்போம். போயிட்டு நான் லேக்குக்கு போயிட்டு மேபி கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளில் போட்டு வைங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே போய் பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இங்கே லேக்கு கரெக்டாக வந்து இப்போ நின்னோம். கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆயிருக்கு அங்கேருந்து வரத்துக்கு. ரோடு கொஞ்சம் சரியில்லையா, அதனால் கொஞ்சம் வேகமாக தான் வந்தோம். இருந்தாலுமே 1/2 மணி நேரம் பக்கம் ஆகிப்போச்சு. இங்கே வந்து 20-22 நிமிஷத்தில் வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம் லேக் வெயிட் நின்று. அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சா, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து இறங்கும் போது வந்து ஃப்ரண்ட் வழியில் இறங்குறோம். முன்ன வரும்போது வந்து குப்பனூர் வழியாக, அதாவது பேக் வழியாக வந்தோம். இப்போ போகும்போது வந்து ஃப்ரண்ட்டில் இறங்குறோம். ஊட்டி சாக்லேட் ஃபேக்ட்ரி. பெண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போக கிளைமேட் இப்போ ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவு இருக்குது. ஏன்னா கிளைமேட்டு கண்ணால் பார்த்தா தெரியாது, கேமராவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரில. இப்போ கரெக்டாக எத்தனாவது பெண்டா? 13வது பெண்டா? 13வது பெண்டு வந்துட்டோம். இந்த இடத்துல வியூ பார்த்தீங்கன்னா ஈவினிங் லைட் எரியறதுக்கு அதுக்கும் கேமராவில் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தா அந்த வியூ வந்து சூப்பராக இருக்குது. இந்த வியூ தான் பார்த்தா பயங்கரமாக இருக்குல்ல. நிலங்க அங்கே காட்டுறேன். வியூ சூப்பராக இருக்குது பார்க்கவே. நான் இப்போ வைசரை ஓப்பன் பண்ணிட்டு தான் இது பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு கேட்குதா இல்லையான்னு தெரில. வியூ பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. இங்கே எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கேமராவில் தெரியுதா தெரியலையான்னு தான் தெரில. போகலாம். வண்டி நல்லா செம்ம வைப்பாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். 11வது பெண்டு நல்லா எப்படி சொல்கிறதுன்னா
ஒரு நாள் அடிக்கடிக்க நாங்களே வந்து இவ்வளோ நேரம்லாம் இருக்க மாட்டோம். வந்தோமா ஈவினிங்குள்ளேயே நாங்கள் வீட்டுக்கே போயிடுவோம். ஏன்னு கேட்டால் முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பக்கம் உடனே வந்துட்டு உடனே போயிடுவோம். மேக்ஸிமம் இங்கே வந்தால் டீ குடிப்போம், அப்படி இல்லைனா சாப்பிடுவோம், கிளம்பிடுவோம். இன்றைக்கி தான் வந்து நண்பனோட காடு தான், அதனால் சரி இங்கே போகலாம் அப்படின்னு சொன்னதுனால திடீர்னு அங்கே வந்தோம். ஓகேங்களா, இது வந்து அன்பிளான்டு தான், எப்பயுமே வந்து அன்பிளான்டு தான். இன்றைக்கி காலைல தான் சரி போகலாம். ஏற்காடுக்கெலாம் பிளானே பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு ஏற்காடுக்கெலாம் பிளான் பண்ணுவோம், போகவே மாட்டோம். சும்மா எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புவோம், நல்லா போயிடுவோம். சரி பையன் நல்லா கொஞ்சம் வேகமாக ஓட்டுறான், அதனால் நம்ம ஓட்டலான்னு சொல்லிட்டு கிழிஞ்சே போச்சுடா. தரைக்கு கிழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், தெரியல, நல்லா தரைக்கிருச்சு. எங்கடா போறானுங்க, 2 பேருக்கு பின்னாடி அள்ள விட்டுட்டு இருக்கோம். செம்ம வைப்பா இருக்கு. அதே இந்த டைம்ல வண்டி ஓட்டுறதுக்கு இன்னும் வைப்பா இருக்கு. ரோடே தெரியல. அவ்வளோதாங்க, கடைசி 1வது பெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வழியும் வந்தால் கரெக்டாக அங்கே 6:30 எடுத்தோமா, 1/2 மணி நேரம் தான். 1/2 மணி நேரம் தான் மொத்தமாகவே. எத்தனை கிலோமீட்டரு? கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டரு. 20 கிலோமீட்டர் வந்து ½ அன் ஹவரில் வந்துட்டோம். அது ஹில் ஸ்டேஷன் தானே, நல்ல ஒரு ஸ்பீடு தான், நல்ல ஸ்பீடு எடுத்தோம், நல்லா ஃபன்னாக போணுச்சு. கீழே இறங்கிட்டோம், போயிட்டு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறோம். இன்னைக்கு காலைல வந்து ஒரு டீ தாங்க குடிச்சிருக்கேன், அதனால போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல போட்டுவீங்க, சரிங்களா? இங்கெல்லாம் கொஞ்சம் கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே கைஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லவ் யூ, டாட்டா, பை பை, see you later. பார்ப்போம். டாட்டா டாட்டா, லவ் யூ. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.